வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குங்கன்னா மதுரையில் தான் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பண்ணுற புட்டு வந்து நீங்கள் வீட்டில் அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி அதில் தேங்காவும் வெல்லம் போட்டுவீங்களே. ஆனால் இந்த புட்டு பொறுத்த வரைக்கும் வந்து அரிசி மாவில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெல்லத்தை பாவு எடுத்து அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட். அது மட்டும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பண்ணுற பிரசாதம். இந்த ரெசிபி பண்ண போகிற திரு கிருஷ்ணன் சார் தான். நம்ம மிதித்த மண்ணை சுவாமியே சுமந்து இந்த புட்டுக்காக மண் சுமந்துருக்காரு. ஓகே, அந்த இதுக்காக தான் புட்டு நைவேத்தியமாக பண்ணி சுவாமிக்கு படைக்கிறோம். அந்த லட்டு டெக்ஸ்டர் சொல்லுவாங்க, திருப்பதி லட்டு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வருது. இதேமாதிரி இந்த புட்டு ரெடி பண்ணி நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ண கூட எடுத்து போகலாம்ல. கண்டிப்பாக ஒரு வாரம் இருக்கும், கேட்டு போக கெட்டே போகும். ஓகே, புட்டு ரெடி ஆகிடுது. சூப்பர். அந்த இனிப்புத்தன்மை அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த புட்டு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இந்த நெய் ஈரப்பதம் கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா இன்னும் நல்ல உதிரி பயங்கர உதிரி ஆகிடும். இந்த பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நம்ம சேனல் நிறைய பேர் இந்த கோவில் பிரசாதம் போட்டதுக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக வந்திருக்கு ரெசிபி. நீங்களும் நிறைய தடவை வந்திருக்கீங்க. நம்மளும் 7-8 பிரசாதம் நெய்வேத்தியம் போட்டிருக்கோம். ஓகே, நல்ல வரவேற்பு இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம புட்டு பார்க்க போகிறோம். புட்டு, அந்த புட்டை பற்றி ஒரு ப்ரீஃபிங், அதாவது சின்னதாக ஒரு விஷயம் செய்முறையை பற்றி நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும். தண்ணி காய வச்சு மஞ்சப்பொடி லேசாக போட்டு அந்த அரிசியை லேசாக அந்த சுடு தண்ணி விட்டு பரட்டிண்டு சலித்து இட்லி பானையில் போட்டு வேக வச்சு திருப்பி எடுத்து திருப்பி உதிராக்கி பாகு காய்ச்சி அதை விட்டு திருப்பி நெய் தடவை உதிராக்கிண்டு அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுண்டு ஓகே தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு இது பண்ணால் அப்படியே புட்டு உதிராக. ஓகே, அப்படி வரும். நம்ம ரெகுலராக புட்டுக்கு வந்து நம்ம அரிசி மாவில் வந்து டைரெக்டாக வந்து புட்டு குழாயில் போட்டோ அதில் சர்க்கரையும் தேங்காய் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த புட்டில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெல்லம் பாவு எடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். ஒரு படி அரிசி, ஒரு படி வெல்லம், 2 ஈக்குவலாக ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக கொடுக்குறோம். முந்திரி பருப்பு 200 கிராம் போடுறோம். ஒரு தேங்காய் பல்லு போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, ஏலக்காய் தேவையான அளவு, நெய் கிட்டத்தட்ட 200-250 கிராம் வேணும். தேங்காய் வந்து முழு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி, ஆமாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? இப்போ அரிசி வறுக்க போகிறோம். அரிசி வறுக்க போகிறோம். அரிசியை வந்து வறுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு காப்படி பச்சரிசிக்கு 1 காப்படி வெல்லம், ரெண்டுமே ஒரே அளவு. அதாவது வீட்டில் பண்ணும்போது ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட்லேயும் போடலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு, நெய் நீங்கள் போட்டுக்கலாம். நார்மலாக புட்டுனாவே வந்து நம்ம வந்து ஊற வச்சு காய வச்சு மாவு மிஷினில் அரைச்சிருப்போம். ஆனால் இந்த அரிசியை வந்து வறுத்து நம்ம பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அது வேறு மாதிரி வரணும். இது வந்து உதிராக வரணும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். நல்லா வறுக்கணும். இதில் ஒரு தப்பு வந்துட்டாலும் சரி இந்த புட்டு வராது. நல்லா செவக்க வறுத்தாச்சு. ஓகே, பொடி பொடியாக ஆகிடுது. அரிசியில் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. அரிசியே இத்தனோன்னு ஆகிடுது. நல்லா வறுத்தோன்னா சீரக சம்பா மாதிரி வந்து அந்த குட்டியான மாதிரி. ஆமாம், மெலிசா. ஆமாம், இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து திரிக்க கொடுக்கணும். ஓகே, திரிக்கனா பவுடர் பண்ண தரோம். பவுடர் பண்ண. ஆமாம், மாவா தான். இது வந்து நான் வீட்டில் இருக்க மிக்சிலேயே பவுடர் பண்ணலாமா? பண்ணலாம். கொஞ்சம் கூட ஒரு படி போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒரு படி போடுறோம் இல்லையா, அதனால அதை மிக்சியில் போட்டோம்னா மிக்சி இதாகிடும். கொஞ்சமாக பண்ணும்போது நம்ம மிக்சியில் அரைக்கலாம். ஃபைன் பவுடராக கிடைக்குமா? அப்படி கிடைக்கும். ஆனால் அரைக்கிற பக்கம் வந்து நைஸ் பவுடர், நைஸாக அரைக்கும். இதில் ஒரு கலையை தண்ணி விடலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஓகே தண்ணி கொதிச்சோன்னு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து மாவு பிசைகிறதுக்காக. ஓகே, இந்த தண்ணியில் தான் மாவு பிசையும். அதாவது இந்த சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 1/2 லிட்டர் இருக்குமா? அதில் கூட இருக்கும் 1/4 லிட்டர் இருக்கும். மஞ்சப்பொடி நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொதிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? கொதிச்ச பிறகு இறக்கி வச்சிடும். ஓகே, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நெய் விட்டு முந்திரி பருப்பு தேங்காயை வறுத்து எடுத்து வச்சு நெய் நான் சொன்ன குவான்டிட்டி நம்ம நெய் போட்டிருக்கோம். ஆமாம், முந்திரி பருப்பை தனியாக போட்டு எடுத்து வறுத்து வச்சுக்கிறோம். ஓகே,
தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்தா அந்த தேங்காய் வாடை வரும். ஓகே, அதனால முந்திரி பருப்பு வறுத்துக்கிறோம். அடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வறுத்துருக்கோம். இதுக்கப்புறம் தேங்காய் போட்டுடலாமா? தேங்காய். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் மாவு பசரி இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். ஓகே, எப்போல்லாம் அந்த புட்டு பண்ணுவீங்க? இல்லை ரெகுலராக எப்பவுமே பண்ணுற புட்டா கோவிலில்? வருஷத்தில் ஒரு நாள். வருஷத்துல ஒரு நாள். அந்த நாள் இப்போ புட்டு திருவிழா அன்னைக்கு தான், ஆவணி மாதம். ஆவணி மாதம். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் மந்தில் மட்டும் தான் கோவிலில் பண்ணுற இந்த பிரசாதம். ஓகே, செவக்காய் வறுத்தாச்சு, தனியாக எடுத்துக்காங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் புட்டு சலிக்க போகிறோம். ஓகே, இந்த மாவு தான் நம்ம வறுத்தும் பார்த்தீங்கன்னா அரிசி, அந்த அரிசியில் பவுடர் பண்ணுறது தான் இந்த மாவு. ஸோ இந்த மாதிரி நைஸான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் தண்ணி? ஆமாம், அது லேசாக ஊற்றி பரட்டி ஓகே சலடையில் செழிக்க போகிறோம். ஓகே, இதில் பாதி போடுங்க. பாதி போடலாமா? பாதி போடும். இந்த மாதிரி யாரும் வீட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி அரிசி வறுத்து. கண்டிப்பாக இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம் தான், ரைட்டா? கண்டிப்பாக. ஓகே, வெதுன்னு தண்ணி ஊற்றி அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கலர் லைட்டாக மாறுது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது உதிரியாக இருக்கணும், ஆனால் நல்லா சேர்ந்துருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதம் தான் வேக்காடு கொடுக்கும். ஓகே, இப்போ சல்லடை ஆகிடும். ஓகே, இந்த சல்லடையில் என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த மாதிரி ஜலிச்சிருமா? ஆமாம். இருக்கு இல்லையா, இது எப்படி போட்டுக்கிறோம். இதை தனியாக எடுத்து வைங்க. ஸோ இந்த மாதிரி ஜலிச்சு வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். இதை திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணோம், ரைட்டா? அப்படி சொல்லுங்கள். இது சலிச்ச இது கப்பி இருக்கு இல்லையா, கப்பியில் பாதி மாவு போடணும். அரிசி. ஓகே, எதுக்காக இந்த மாவு இதில் போடுறோம்? போட்டோன்னே அந்த அந்த கட்டியை பூரா இந்த மாவு போய் உடச்சிடும். ஓகே, பரவாயில்ல, மீதி வச்சுருக்கோம். பழைய பேர் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி இந்த கட்டி பூரா எடுத்துரும். ஓகே, நிறைய வேலை இருக்கு போகுது இந்த புட்டு செய்கிறதுல. எங்கப்பா, இந்த புட்டோட ஸ்பெஷல் என்ன ஆக்சுவலாக? நம்ம மிதித்த மண்ணை சுவாமியே தலையில் சுமந்ததுக்காக ஓகே நம்ம படைக்கிறது தான் புட்டு. ஓகே, புட்டுக்கு மண் சம்பந்தம் இருக்கு இல்லையா, ஓகே, அதுக்காக சுவாமிக்கு படைக்கிறோம், புட்டு படைக்கிறோம். இவர் வந்தியம்மைக்கு காட்சி தரவும், மாணிக்க வாசகருக்கு வந்தியம்மைக்கு காட்சி தரதுக்காக இந்த மண் சம்பந்தார். ஓகே, ஆமாம், இந்த லீலை பண்ணார். மாணிக்க வாசகருக்கு வந்து பரி வாங்கி கொடுக்குறாரு. ஓகே, பரினா குதிரை. குதிரையெல்லாம் நைட் ஆனால் நிறைய ஆயிடுறது. ஓகே, உடனே தண்டனை கொடுக்குறாரு. அரிபத்திர பாண்டியன் தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுத்ததுக்காக தண்டனை வந்து எப்படி கொடுக்குறாருன்னா, ஆற்றுல நல்ல உடம்பெல்லாம் எண்ணெயை தடவி மண்ணில் நிப்பாட்டுறாரு. அப்படியே வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அப்போ சாமி வந்து வெள்ளம் வர வச்சு வந்தியம்மைக்காக மடை அடைக்கிற மாதிரி போய் புட்டுக்கு மனுஷன் வந்து இந்த லீலையை பண்ணுறாரு. ஓகே, இதே தான் ரெண்டு பேருக்கும் காட்சி தர்றாரு. ஓகே, அந்த காட்சிக்காக நம்ம வந்து இந்த புட்டு இந்த பிரசாதம் கிடைக்கும். இப்போ திருப்பி சலிக்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா உதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் விஷயம். அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவு மாவுலாம் வந்தெடுத்து கப்பி கொஞ்சம் தான் இருக்குது. கப்பியை அப்படி ஓரமாக வச்சுருவாங்க. ஓகே, நல்லாவும் இன்னும் கப்பியை உடச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? வரும். ஆனால் இதே வந்து ஸ்டீம் பண்ணி கொஞ்சம் வெல்லமும் தேங்காய் போட்டு சாப்பிட நல்லா நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடுதான், நம்ம சாப்பிட்றதுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. இந்த மாவு வந்து இப்படி பிடிச்சா அந்த ஈரப்பதம் இவ்வளோ இருக்குன்னு. ஓகே, ஓகே, அப்படியே கட்டிடலாம். கட்டி ஸ்டீவ் பண்ணிடலாம். ஓகே, ஓகே.
நம்ம துணி அப்படியே மேலே போட்டு துணி அப்படி மடிச்சு கூட போடலாம்ல. கொஞ்சம் கூட பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ணணும். சும்மா 1 டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்குன்னா அப்படியே மேலே தூவி விட்டு அப்படி பண்ணலாம். இதே கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ பண்ணுறீங்கன்னா அப்போ டைமில் இதுமாதிரி கட்டுவீங்களா ஃபுல்லாக? ஆமாம், இந்த மாதிரி தான் கட்டி கட்டி தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஸ்டீம் பண்ணலாமா? ஸ்டீம் பண்ணலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை பாதுகாச்சு ஸ்டீம் இந்த பதில் ஆகும். சரி ஓகே ஓகே. பாதி போட்டு வெள்ளம் போட்டுடலாம். போடுங்க. நார்மலாக வந்து வெள்ளத்தை வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மண் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுலேயும் அப்படி தான் பண்ண போகிறோமா எப்படி? இதில் கொஞ்சம் கடைசியில் நிப்பாட்டி நிறுத்திடுவோம். இப்போ இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். ஆமாம், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. ஓகே. லேசாக ஒரு பாயிண்ட் தண்ணி விட்டால் தான் அந்த இது வந்து இதாகும். சரி. இப்போ இந்த வெள்ளமும் கொஞ்சம் கரைஞ்சி வருது. நல்லா வந்து ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் நிறைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரீங்க. அதுவும் இந்த கோவில் பிரசாதம் சொன்ன உடனே எல்லாரும் வந்து விரும்பி ரொம்ப கேட்குறீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பண்ணுற புளியோதரை, சக்கரை பொங்கல், கத்திரிக்காய் சாதம், சாம்பார் சாதம், கல்கண்டு சாதம், இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இது ஸ்டீம் ஆகிடுது. ஓப்பன் ஆட் பண்ணணுமா? ஆமாம். சரி ஓகே. சூடாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஆவி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவை எடுத்து கொட்டிக்கிறோம். ஆமாம், வேக வச்ச ஓகே புட்டு மாவை எடுத்து கொட்டி. ஓகே. இது இந்த ஸ்டீம் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே விடக்கூடாது. இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே லேசாக நெய் போட்டு, இந்த நெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே. நெய் போட்டு லேசாக அப்படியே பரட்டணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எதுக்காக நம்ம நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்? பண்ணாக்கா கட்டி தட்டாது, அதுதான். ஓகே. கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யும் வேக வச்சு அந்த அரிசி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாகை வச்சலாம், ரெடி பண்ண பாகை எடுக்கணும். ஓகே. இப்போ இந்த பாகை ரெடி ஆகிடுத்து, கம்பி பதம் வந்து எடுத்து இப்போ இதை எடுக்கலாம். பாருங்க, அதாவது இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணியில் ஊற்றி செக் பண்ணலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். போதும். பாவு எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, ரொம்ப முக்கியம். எனக்கு கையில் பட்டுடுச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து பீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆஹா, இந்த மிட்டாய் மாதிரி உருண்டு வருது. ஆமாம், இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரிலாம் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வெளிச்சத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக குக் பண்ணி முடியுதுக்குள்ள கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடும் சொன்னீங்க. அது உண்மைதான். இப்போ தான் தெரியுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் போடணுமா? வேண்டாம், ஓகே. உதிரியாக வரணுமா? இது உதிரியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனோன்னே அதான் உதிரியாக வந்துடும். சூடு ஆற வந்துடும். ரைட்டா? ஆற அப்படியே வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா? ஆமாம், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏலக்காய் பொடி போடலாம். ஏலக்காய் தூளா போதுமா? போதும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி பருப்புலாம். இதுக்கப்புறம் தேங்காவா? ஆமாம். அந்த லட்டு டெக்ஸ்டர் சொல்லுவாங்க, திருப்பதி லட்டு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வருது. இதே மாதிரி இந்த புட்டு ரெடி பண்ணி நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ண கூட எடுத்து போகலாம்ல? கண்டிப்பாக. ஒரு வாரம் இருக்கும், கெட்டே போகும். ஓகே. புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக. அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாமே. அதில் போட்டுனா அந்த இனிப்புத்தன்மை, அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த புட்டு. கண்டிப்பாக. மெதுன்னு இருக்குது. ஆமாம், பஞ்சாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த நெய்யெல்லாம் வந்து இதோட சேர்ந்து நாளைக்கு கிளம்புற பார்த்தா இப்போ 1.5 படி எடுத்து வச்சா நாளைக்கு 3 படி ஆகிடும். அப்படியா? ஆமாம். ஓகே. அவ்வளவுக்கு
இதாயிரும், உதிர்ந்துடும். சூப்பராக வந்திருக்கு. இது புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த அரிசியை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி அந்த பவுடர் பண்ண நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பாவு எடுத்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் கண்டிப்பாக. ஆனால் ஒரு நல்ல ரெசிபி. வீட்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் விட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே புட்டு அமைகிறது வந்து சுவாமி தான். ஓகே. ஆமாம். இன்னும் கொஞ்சம் இந்த நெய் ஈரப்பதம் கொஞ்சம் காஞ்சி எடுத்துன்னா இன்னும் நல்ல உதிரி பயங்கர உதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபிலாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக. உங்க மூலியமா வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ரெசிபி தெரிய வந்திருக்கு. திருப்பி சொல்கிறது நன்றி சார். நம்ம சேனலில் நிறைய பிரசாதங்கள் சார் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பண்ணுற அந்த புளியோதரை, அந்த புளிக்காய்ச்சல் யாருக்கா வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 98 427 12 857. ஓகே. 95 97 46 31 26. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.